அனைவருக்கும் வணக்கம். அந்தரங்க விஷயத்த சின்ன பையன்கிட்ட, அதுவும் 11 வயது சிறுவன்கிட்ட ரிதன்யா எதுக்கு சொல்லணும்? சற்று முன்பு கிங்ஸ் 24x7 அப்படிங்கிற சேனலுக்கு உண்மையை உடைத்து ரிதன்யாவுடைய தந்தையான அண்ணாதுரை பல அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கிங்ஸ் 24x7 யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த ரிதன்யாவுடைய தந்தை என்ன சொல்கிறான்னா, என் மகன் இறக்கும்போது 9 ஆடியோக்களை வெளியிட்டிருக்கா. ஆனால் அவங்க அப்படி இருந்தும் கூட வரதட்சணை கேஸை ஃபைல் பண்ணலை. மேலும் அவங்க வரதட்சணை கொடுமை தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஆதாரமாக நானும் சில ஆடியோ ஆதாரங்களை கொடுத்துருக்கேன். அதை மறைச்சிட்டாங்க. நீதிமன்றத்தில் அதை கொடுக்காம மறைச்சி அவங்களுக்கு ஜாமீனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இதில் மிகப்பெரிய சதி நடந்திருக்கு. இவங்களை ஜாமீனில் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான செக்ஷனில் வழக்கு பதிவு செஞ்சாங்க. நானும் எவ்வளோ இடங்களில் சட்ட போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டேன். இந்த வழக்கெல்லாம் பதிவு பண்ணுங்கள், வரதட்சணை கொடுமைகளை பதிவு பண்ணுங்கள், பாலியல் வன்கொடுமை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நானும் பல பேர்கிட்ட கொண்டு போய் மனுவெல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன். ஆனால் இன்னை வரைக்கும் அந்த செக்ஷனை அவங்க பதிவு பண்ணவே இல்லை. ஆனால் நான் விடவே மாட்டேன். நான் என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் நான் போராடுவேன். இப்போ என்ன, ஜாமீனில் தானே வெளியே வந்திருக்காங்க, இந்த கேஸ்லேருந்து அவங்க வெளியே வரல. செப்டம்பர் முதல் வாரத்துலேருந்து இந்த கேஸ் ஹியரிங் வர ஆரம்பிக்கும். வழக்கு தொடர்ந்து நடக்கும். நான் விடவே மாட்டேன். சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். கண்டிப்பாக நான் என்னென்ன செக்ஷன்லாம் அதில் பதியணும் அப்படின்னு சொன்னோம், அது எல்லா செக்ஷனுமே இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே இந்த வழக்கில் சேர்க்கப்படும். நான் விசாரணை அதிகாரிக்கிட்டே வரதட்சணை கொடுமை நடந்ததுக்கான ஆதாரத்தையும் ஆடியோக்களையும் கொடுத்துருக்கேன். ஆனால் அது எல்லாமே விசாரணையின் போது மறைச்சிட்டு அவங்கள ஜாமீனில் எடுத்திருக்காங்க. இந்த எல்லா செக்ஷனுமே சேர்க்கணும். பாலியல் வன்கொடுமை, அப்புறம் தற்கொலைக்கு தூண்டுதல், அப்புறம் வரதட்சணை கொடுமை, இந்த எல்லா செக்ஷனும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதுக்கான ஆதாரங்களையும் நான் திரட்டி தனியாகவே உயர்நீதிமன்றத்தில் நான் இதுக்காகவே தனியாக ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கேன். இந்த வழக்கின் மூலமாக இந்த செக்ஷன் எல்லாம் கண்டிப்பாக இதில் சேர்க்கப்படும். இப்போ நான் போட்ட வழக்கு விசாரணைக்கு வரும்போது மறுபடியும் விசாரணை ஆரம்பிக்கும். இப்போ சிம்பிளாக நாங்கள் ஆடியோ விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு, காவல்துறை விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு அவங்களுக்கு ஜாமீனை வாங்கிட்டாங்க. ஆனால் நான் அவங்கள விட மாட்டேன். என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நான் போட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு மீண்டும் விசாரணை ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் அவங்க கைது செய்யப்படுவாங்க. ஆடியோ விசாரணையின் போது கூட நாங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் சொல்லியிருக்கோம், ஆடியோ சப்மிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லாமே பண்ணியும் கூட அவங்களுக்கு ஜாமீனை கொடுத்துருக்காங்க. என்னுடைய இந்த மக கேஸில் ஆரம்பத்தில் இருந்தே சட்டப்படி நடவடிக்கையும் இல்லை, சட்டப்படி விசாரணையும் இல்லை. எனக்கு இதில் திருப்தியே இல்லை. இதுதான் என்னுடைய வாதமாகவே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாளில் வந்துடும். நான் போட்ட அந்த வழக்கானது செப்டம்பர் முதல் வாரத்தில் ஹியரிங் வரும். ஸோ அப்போ இது எல்லாமே மாற்றப்படும். இவங்களுக்கு இந்த ஜாமீன் கிடைக்கிறதுக்கு 100% அரசியல் தலையீடு இருக்குங்க. அதே சமயம் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது எந்த விதமான ஆதாரத்தையும் சாட்சியையும் அளிக்கிறதுக்கு உண்டான தகவல்களை எதையுமே வெளியே பரிமாறக்கூடாது. மீடியாக்களுக்கு எதையுமே பரிமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸாக இருக்குது. ஆனால் கவின் குடும்பத்தார் தனிப்பட்ட முறையில் ஒரு யூடியூபரை வச்சு, ஒரு மீடியாவை வச்சு அனைத்து சாட்சியங்களையும் அனைத்து ஆதாரங்களையும் அளிக்கும் விதமாக பேசி நிறைய தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பர்டிகுலர் சேனல் மட்டுமே, சிவா மீடியா அப்படிங்கிற அந்த நபர் மட்டுமே அவருக்கு மட்டும் எப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் எப்படி கிடச்சிது, அவரை வச்சு சாட்சிகளுக்கு தான் பொய்யான ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க. தொடர்ந்து இது போல் வீடியோக்களை வெளியிட்டே இருக்காரு. இதையும் நான் உச்சநீதிமன்றத்தில் சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன். இதை பார்க்குற எல்லா உலக மக்களுக்குமே தெரியும் என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. அவருடைய ஆடியோவை கேட்டு அழாத ஆட்களே கிடையாது. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு நபரை வச்சு பேசி அவங்கள திசை திருப்ப நினச்சா மக்கள் எல்லாருமே உண்மை நம்பிடுவாங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு யூடியூபர் மூலமாக தவறான தகவல் பரப்ப முயற்சி செய்கிறாங்க. ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அது தொடர்பான வீடியோ எப்படி அவங்க தைரியமாக வெளியிடுறாங்க? அவங்களுக்கு யார் தைரியம் கொடுத்துச்சு? அவங்க போலீஸும் சரி, டிஜிபியும் சரி, உயர் அதிகாரியும் சரி, எப்படி நீ வெளியிடலான்னு சொல்லி இந்த கேள்வி அவங்க கேட்கணும். ஆனால் இது வரைக்கும் யாருமே அவங்கள கேள்வி கேட்கல. போலீஸ் விசாரணையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி அவருக்கு கிடைச்சிது? அது எப்படி அவர் தைரியமாக மீடியாவில் வெளியிடலாம்? அதுவும் எல்லா மீடியாலையும் அந்த வீடியோ வெளியாகலை. ஒரு குறிப்பிட்ட மீடியாவுக்கு மட்டுமே அந்த ஃபுட்டேஜ் கொடுத்து வெளியிட வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கவின் ரிதன்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே அவரை பேசவும் வச்சுருக்காங்க.
அவர் என்ன பண்ணுறாரு அந்த வீடியோவில், அவருக்கு தேவையான வாட்டர் கேனை காருக்குள்ளே வைக்கிறாரு. கார் வெளியே போகிறதுக்காக கதவை திறந்து விடுறாரு. இதுதானே அவர் செய்கிறாரு. அவர் எந்த இடத்துலையாவது ரிதன்யா கூட சகஜமாக சிரித்து பேசிட்டு போகிறாரா பார்த்தீங்களா? அமைதியாக அவருடைய வேலையை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு தவிர வேறு என்ன அவர் அந்த விஷயத்தை வந்து செஞ்சார். ஆனால் இதை வந்து மக்களை வச்சு இதை வந்து அவரை வச்சு திசை திருப்புறாங்க. கவின் வந்து பார்த்தீங்களா, வரதட்சணை கொடுமையை கேட்டிருந்தானே எந்த கடவுளாலும் இப்படி தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்வானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த வீடியோவை வெளியிட்டு என்னுடைய மகளுக்கு எதிராக வந்து சதி செய்கிறாங்க. அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு, என் பொண்ணு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. 78 நாள் என் பொண்ணு வந்து அங்கே குடும்பம் நடத்தியிருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பொண்ணுக்கு வந்து மனநலம் சரியில்லை, நாங்கள் தெரியாமல் உங்கள் பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் வீட்டில் வந்து விட்டுட்டு போனாங்களா, இல்லை உங்கள் பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணை எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா, அதற்கான ஆதாரங்கள் அவங்ககிட்ட இருக்கா? அப்படி எதுவுமே இல்லாதது போது எதுக்காக இந்த மீடியா மூலமாக என் பொண்ணு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சு தேவையில்லாத வதந்திகளை ஏன் அவங்க பரப்பணும்? அது மட்டுமா அவர் சொல்கிறாரு, என்னையும் என் பொண்டாட்டியும் காப்பாற்றுறது, அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் ரிதன்யா இப்படி பேசியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. என்னையும் என் மனைவியும் காப்பாற்றுறதுக்கு எதுக்கு என் பொண்ணு உயிரை விடணும்? நாங்கள் என்ன அப்படி பண்ணிட்டோம், என்ன செஞ்சிட்டோம் எங்களை காப்பாற்றுறதுக்கு என் பொண்ணு உயிரை விடணும்? இந்த மாப்பிள்ளையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட வந்தால் கூட நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போமே. எதுக்காக எங்களை காப்பாற்றுறதுக்காக எங்கள் பொண்ணு வந்து உசுரோடணும் என்ன அவசியம் இருக்குது? என் பொண்ணு அந்த விஷயத்தில் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கா, அந்த ஆடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கா. ஏன்னா நானாக வந்து அவங்கள பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு வரதுனால அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனால் என் பொண்ணு கல்யாணமாகி அந்த வீட்டிலே வந்து இருக்கிறதால அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்களுடைய நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள டீப்பாக வாட்ச் பண்ணி அவங்க ரொம்ப கெட்டவங்க, ரொம்ப கிரிமினல், அவங்க திட்டமிட்டு தான் வந்து என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் என் பொண்ணு கவனித்து நோட் பண்ணி தான் அவள் அந்த ஆடியோவில் வந்து நம்மளை திட்டமிட்டு ஏமாற்றிட்டாங்கப்பா அப்படிங்கிற விஷயத்தையே வந்து அவள் அதில் பதிவு பண்ணுறா. என் மகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. இந்த ஆடியோவை மட்டும் அவள் பேசாமல் செத்து போயிருந்தான்னா இந்த அப்பா அம்மா தான் இந்த பொண்ணுடைய சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பியிருப்பாங்க. என் பொண்ணு ஆடியோவை வெளியிட்டு இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம், இந்த மாதிரியான பொய்யான தகவலை பரப்புகிறாங்கன்னா என் பொண்ணுடைய ஆடியோ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கோ நானும் என் மனைவி தான் வந்து என் பொண்ணை கொன்னோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி முடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்க. என் பொண்ணுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு, நம்ம வந்து செத்துட்டோம்னா இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் தெளிவாகவே எல்லா விஷயத்தையுமே ஆடியோவில் சொல்லியிருக்கு. இவங்க 3 பேரும் கிரிமினல்ப்பா அப்படிங்கிறத முறையாக வந்து அதை பதிவு பண்ணியிருக்கு. எனக்கு வரதட்சணை கொடுமை செஞ்சுருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க, தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே என் பொண்ணு தெளிவாக அந்த ஆடியோவில் சொல்லிட்டு தான் வந்து உயர விட்டுருக்கா. அப்படி சொல்லியிருந்து கூட இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் பரப்பி என்னோட பொண்ணுடைய பேரை கலங்கப்படுத்துறதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அந்த ஆடியோ மட்டும் இன்றைக்கி இல்லைன்னா என்னுடைய நிலைமையும் என்னுடைய குடும்பத்தாருடைய நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒருவேளை என் பொண்ணு வந்து கவினோட விட்டு பிரிஞ்சு நம்ம வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இருந்தாலும் கூட இவங்க என் பொண்ணை வந்து வாழ விட்டுருப்பாங்களா? இப்படி என் பொண்ணு செத்த பிறகு கூட என் பொண்ணை பற்றி இப்படி தவறான தகவலை பரப்புகிறாங்கன்னா என் பொண்ணு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கூட நினச்சாங்கன்னா என் பொண்ணை நிம்மதியாக இவங்க வாழ விட்டுருப்பாங்களா? இவங்க எந்த அளவுக்கு பொய்யான தகவலை வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து பரப்புவாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள். என் பொண்ணு வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே அவளுக்கு நரகமாக தான் இருக்கும். அதெல்லாம் என் பொண்ணு யோசித்து பார்த்து தான் நம்மளுடைய லைஃப் அவ்வளோதான், இனி காலி, இவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி தான் என் பொண்ணு வந்து உசரியாக விட்டுருக்கா. ஒருவேளை இவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் நாமளே ஒரு கட்டத்தில் விபரீதமான முடிவு எடுத்துட்டா நம்ம பேரையும் கேவலப்படுத்தி தன்னுடைய அம்மா அப்பாவுடைய பேரையும் கேவலப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் என் பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி சாக போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது கூட தனக்கு நடந்த கொடுமைகளை அனைத்துமே வந்து ஆடியோ மூலமாக பதிவு பண்ணி தன்னுடைய உயிரை வந்து விட்டுருக்கா. இவங்களை பற்றி முழுமையும் அனலைஸ் பண்ணி என் பொண்ணு ஒவ்வொரு நாளும் இவங்க எப்படிப்பட்டவங்கிறத அனலைஸ் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயமே வந்து அவள் செஞ்சுட்டு தன்னுடைய உயிரையே விட்டுருக்கா. என் பொண்ணை பற்றி என்ன தான் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை பொய்யான வதந்திகளை பரப்பினாலும் நான் இந்த விஷயத்துலேருந்து பின்வாங்க மாட்டேன், நான் இவங்களை சும்மா விட மாட்டேன். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நான் எடுத்தே தருவேன், அவங்களுக்கு கடுமையான தண்டனையை நான் வழங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அளித்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் தான் இதே யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த சமூக செயற்பாட்டாளரான ஹரிகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, ஒரு பேட்டியில் ரிதன்யாவுடைய அப்பா சொல்லியிருந்தாரு, 25 வயசு ஆகிட்டமா, உனக்கு இன்னும் கல்யாணம் செய்யாமல் இருந்தால் எப்படிமா என்ன அப்படின்னு தன்னுடைய பெண்ணுக்கிட்ட வந்து அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு ரிதன்யா வந்து, எனக்குன்னு ஒரு ராஜா எங்கேயாவது பிறந்து வளர்ந்துட்டு இருப்பான்ப்பா, அவன் கண்டிப்பாக என்னை தேடி வருவான்ப்பா, நீ ஏன்பா கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ரிதன்யா சொன்னாராம். அப்படி ஒரு பாசிட்டிவான பெண் தான் ரிதன்யா. இப்படி ஒரு தற்கொலை முடிவை எடுக்கும்போது கூட தெளிவாக விஷயத்தை சொல்லிவிட்டு தான் இறந்து போயிருக்காங்க. வெறுமனே குறிப்பாக எழுதி வைக்காம நடந்ததையெல்லாம் தெளிவாக வாய்ஸ் நோட்டில் தெளிவாக பேசியிருக்காங்க.
ரிதன்யாவுக்கு 3 சிம் கார்டு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரிதன்யா வழக்கமாக ஒரு சிம் கார்டை மட்டுமே பயன்படுத்திட்டு வராங்க. நிச்சயதார்த்தமானதுமே கவினுடன் பேசுவதற்காக இன்னொரு சிம் கார்டை வாங்கியிருக்காங்க. தன்னுடைய ஆரி ஒர்க் பிஸ்னஸ் விளம்பரத்துக்காக மற்றொரு சிம் கார்டு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இது தெரியாமலேயே வாய்க்கு வந்ததெல்லாம் சமூக ஊடகங்களில் பேசுகிறாங்க. அதே போல் வரதட்சணையை ரிதன்யா வீட்டாரிடம் கவின் குடும்பத்தினர் நேரடியாகவே கேட்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வீட்டில் நேரடியாக வரதட்சணையை கேட்டிருக்காங்க? எதேச்சியாக பெண் வீட்டில் போட்டதையே 500 சவரன் நகைன்னு வச்சுக்காங்க. ஒருவேளை ரிதன்யா குடும்பத்தினரே 500 சவரன் நகைகளை போட்டார்கள் என்றாலே வைத்து கொண்டாலும் கூட 65 லட்சம் ரூபாய் கார் வேணும் என்று யார் கேட்டது? காரில் குறிப்பிட்ட கலர் தான் வேணும், குறிப்பிட்ட மாடல் தான் வேணும்னு யார் கேட்டது? இதுக்கு பேர் வரதட்சணை இல்லாமல் வேற என்ன? 11 வயசு சின்ன பையன்கிட்ட ஏன் ரிதன்யா தன்னுடைய வழியை சொல்ல வேணும்னு பலர் நினைக்கிறாங்க. பொதுவாகவே ஒருவரை சிக்க வைக்க வேண்டுமானால் அதற்கு 1000 பேர் இருப்பார்கள். ஆனால் எதுவுமே புரியாதவர்களிடம் சொல்லும்போது அது யாரிடமும் போய் அந்த விஷயம் சேராது. அப்படி மனமிட்டு சொல்வதால தங்களது மனக்குமுறலை கொட்டிவிட்டதுடன் மன அழுத்தத்தையும் குறைத்து கொள்ள முற்படுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு சுவர்கிட்ட பேசுவது போலதான். அதே போலதான் இங்கு உயிருள்ள ஆனால் உலகமே புரியாத 11 வயது சிறுவனிடம் ரிதன்யா தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி அழுதிருக்காரு. அதற்காக தவறான விஷயங்களையோ தவறான வார்த்தைகளையோ அவர் சொல்லல. மாமா என்ன அடிப்பாரு, மாமா என்ன கடிப்பாரு, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, இதை யார்கிட்டையும் சொல்லாத என்று தான் அவ அழுது சொல்லியிருக்காங்க. தான் படும் சித்திரவதைகளை வீட்டில் சொன்னார் அனைவருமே மனமுடைந்து போய்வார்கள் என்பதால் தான் அந்த சிறுவனிடம் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தில் வாழவே கூடாது என்ற முடிவு எடுத்த போது தான் கடைசியில் அனைத்தையுமே ஆடியோவில் உடைத்து பேசிவிட்டு தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டிருக்காங்க ரிதன்யா. 12 வயது பையன்கிட்ட ரிதன்யா பேசியது கூட அவர்கள் கண்ணுக்கு தப்பாக தெரிகிறது. எல்லாத்தையுமே கேவலமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கேவலமாக தான் தெரியும். நண்பர்களுடன் வெளியே செல்வது உட்பட சின்ன சின்ன விஷயத்திலும் தவறாகவே பார்க்கும் மனிதர்கள் தான் இங்கு அதிகம். உலகத்தில் இன்று பெண்கள் படும் அவஸ்தைகளை ஒப்பிட்டால் ரிதன்யா பட்ட டார்ச்சரில் 5% கூட கிடையாது. எந்த ரூபத்திலும் பாதுகாப்பு என்பதே கிடையாது. அதே சமயம் பெண்கள் என்ற விஷயத்தை தவறாக பயன்படுத்துபவர்களும் உண்டு. எனவே இந்த இரண்டையுமே சமமாக பேலன்ஸ் செய்ய வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்.